Hi guys, this video for first year BSc Physics, Chemistry, Biochemistry, Allied Mathematics Unit 3 Laplace Transform. So property based பண்ணி sums பார்க்க போகிறோம். First, L of f of t equal to minus d by ds f of s. Next, L of t square f of t equal to minus வராது. d square by ds square ஏங்க minus வராதா? நீங்கள் minus போட்டாலுமே minus into minus plus ஆகிடும். ஸோ வந்து plus தான். So L of t cube f of t na equal to minus d cube by ds square f of s. So problem base பண்ணி sums பார்க்கலாம். First sum, இதில் நான் problem first property தான் நம்ம வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் போட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற ரெண்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு வாட்டி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, இல்லை ரெண்டு வாட்டி பண்ணுவீங்க, இதில் 3 வாட்டி பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் find the Laplace transform of, to find வந்து L of t sin t. We know that நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும், L of f of t equal to minus d by ds f of s. So as usual போன வாட்டி நம்ம வந்து L of e power of tன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன், e power of t பார்க்காதீங்க, sin t என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் கன்சிடர் L of t மட்டும் முதல்ல எடுங்க. sin at ஃபார்முலாவில் a by s square plus a square, so 1 by s square plus 1 square, so L of sin t equal to 1 by s square plus 1. ஸோ இதில் L of t into sin t அப்படின்னா என்ன, மைனஸ் d by ds 1 by s square plus 1. நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ இது 1 பையில் இருக்குது, இது மேலே வந்தால் மைனஸ் 1 ஆகிடுமா. ஸோ மைனஸ் ஆஃப் d by ds s square plus 1 ஹோல் பவர் மைனஸ் 1. பார்த்து பண்ணுங்கள், வந்து டிஃப்ரென்ஷியேட். ஸோ மைனஸ் வச்சுருக்கனால கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், சயின்ஸ் வந்து மாறிடும். இந்த மைனஸ் வந்து அப்படியே தான் இருக்குது, இந்த உள்ளே தான் இது மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். இந்த மைனஸ் வந்து அப்படியே தான் வெளியே தான் இருக்குது. ஸோ எஸ் ஸ்கொயர் இதோட ஃபார்முலா தெரியும்ல, எக்ஸ் பவர் ஆஃப் என் வந்து என்எக்ஸ் பவர் ஆஃப் என் மைனஸ் 1 ஃபார்முலா. அதாவது டிஃப்ரென்ஷியேட் எக்ஸ் பவர் ஆஃப் என் ஃபார்முலா வந்து என்எக்ஸ் பவர் ஆஃப் என் மைனஸ் 1. இதான் வந்து ஃபார்முலா, டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா. அதனால் இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்குது. என் இது என்ன இருக்குது, எஸ் பவர் ஆஃப் என் இருக்குது. அப்போ வந்து என் இது மேலே இருக்கிறதா, ஸோ என் மைனஸ், ஓகேங்களா. எஸ் என்னவா இருக்குது, சாரி எக்ஸ் என்னவா இருக்குது, எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 என் ஆஃப் மைனஸ் 1. ஸோ என் என்ன மைனஸ் 1, ஃபார்முலா படி மைனஸ் 1. அதுக்கப்புறம் இது செயின் ரூல், எஸ் ஸ்கொயரை வந்து பண்ணிங்கன்னா 2s வரும். இப்போது இது மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு, இது வந்து மைனஸ் 2. ஸோ கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க, 2s பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வந்து ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான், சிம்பிள் தான், புரிஞ்சு போடுங்க, ஈஸி தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சம் வந்து L of t cos 4t. இதில் நமக்கு ஃபார்முலா என்ன, L of f of t equal to minus d by ds f of s. cos 4t மட்டும் எடுப்பீங்க. cos 80 ஃபார்முலா s by s square plus a square. இப்போ வந்து s by s square plus 16. L of t cos 40 equal to minus d by ds s by s square plus 16. ஸோ இதை வந்து நீங்கள் மேலே எடுத்துடுறேன் அப்படிலாம் இல்லை, இங்கே வந்து 1 பைன்னு இருக்குது, அதனால் நீங்கள் வந்து மேலே எடுத்தீங்க. கீழே மட்டும்தான் ஃபங்க்ஷன் இருக்குது, மேலே டிவைடில் 1 பை இருக்குது. இங்கே வந்து ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் யூவி மெத்தட் எடுக்கணும். யூவி ஃபார்முலா வந்து u by v ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து v u dash minus u v dash by v square, இதான் ஃபார்முலா. யூவி ஃபார்முலாவும் இருக்குது, நான் நெக்ஸ்ட் சம்மில் வரும்போது சொல்கிறேன். இது வந்து u by v, v u dash minus u v dash by v square. அதாவது இருக்கிற v வந்து அப்படியே வச்சுப்பீங்க, u டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, மைனஸ் u வச்சுட்டு v டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, டிவைட் பை v ஸ்கொயர். ஸோ இதுலேயும் வந்து நம்ம இந்த மைனஸை அப்படியே வச்சுக்கிறோம். இது வந்து u, இது வந்து v. v s ஸ்கொயர் ப்ளஸ் 16, u வந்து s வித் ரெஸ்பெக்ட் டு s தானே பண்ணுறோம். ஸோ 1 மைனஸ் ஆஃப் s, u வச்சுட்டிங்க, v இங்கே s ஸ்கொயர் பண்ணால் 2s divided by s square plus 16 the whole square, ஓகேங்களா. ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா s square plus 16 minus 2s square. ஸோ 2s ஸ்கொயரில் 1s ஸ்கொயர் போயிடுச்சுன்னா மைனஸ் s square plus 16 divided by s square plus 16. ஸோ இது உள்ளே வந்து மைனஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா s square minus 16 by s square plus 16 the whole square. That's all. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது வந்து t e power of minus 5t.
ஸோ இதில் அதாவது we know that நமக்கு ஃபார்முலா தெரியும் L of f of t equal to minus d by ds f of s. நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம் e power of minus 5t மட்டும் 1 by s plus 5. ஸோ இது நமக்கு தெரியுமா? இது நீங்கள் எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அதான் நம்ம அந்த 1 by பார்த்தோம்ல, இங்கே பார்த்தோம்ல 1 by, அந்த மாதிரி தான் இதுவும் வரும் பாருங்கள். minus d by ds 1 by s power of s plus 5. ஸோ minus d by ds இது மேலே minus 1, இது வந்து டிஃப்ரென்ஷியேட் இல்லை, இது வந்து நம்ம மேலே கொண்டு வந்திருக்கோம் அவ்வளோதான். ஸோ 1 by வந்து நம்ம minus 1 எடுத்துக்கோம், மேலே வந்து அது minus 1 ஆகிடும். ஸோ இந்த மைனஸிங் அப்படியே தான் இருக்குது. ஃபார்முலா சொன்ன மாதிரி s power of n nx power of n minus 1. ஸோ எஸ்ஸை பண்ணிங்கன்னா 1, அவ்வளோதான். இங்கே வந்து 1 minus 1 by s power of 5 the whole square கீழே வந்துடும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், தட்ஸ் ஆல். ஈஸி தான், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் வந்து L of t cos square t, சாரி L of t cos square t. ஸோ ஃபார்முலா L of t f of t equal to minus d by ds f of s. ஆஸ் யூஸ்வல் நம்ம இதில் வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வச்சு யூஸ் பண்ணுறோம். இல்லைனா லாப்ரஸ் ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணோம்ல, இதில் ட்ரிக்னோமெட்ரிக் வச்சு பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ காஸ் ஸ்கொயர் டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், L of cos square t எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. காஸ் ஸ்கொயர் டி ஃபார்முலா 1 + cos 2t by 2. ஸோ 1 by 2 மட்டும் வெளியே எடுத்துருவீங்க. L of 1 + L of cos 2t 1 by 2, L of 1 1 by s cos at. ஸோ s by s square plus a square போட்டோம், ப்ரீவியஸ் சம்மில் நம்ம போட்டோம்ல, அதுதான். ஸோ 1 by 2 1 + s plus s by s square plus 4. இதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். minus d by ds 1 by 2 1 by s plus s square by s by s square plus 4. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா 1 by 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுறோம். ஆஸ் யூஸ்வல் இந்த மைனஸ் வெளியே வச்சுக்கோங்க. மைனஸ் நீங்கள் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ மைனஸ் வெளியே அடிச்சிருவீங்க. d by ds 1 by s plus d by ds s by s square plus 4. ஸோ இந்த 1 by s போட்டால் எப்படி இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னா, அதே தான் நம்ம 1 by எப்படி போட்டோம். ஸோ 1 by s நம்ம வந்து s power of minus n போடலாமா? இது என்ன இருக்குது, s power of n. அப்போது s power of என்னோட ஃபார்முலா என்ன, nx power of n minus 1. அப்போது மைனஸ் ஆஃப் s இன்ட்டு n என்ன, minus 1 minus 1. அப்போது minus 1 by s power of 2. அதுதான் இது, புரிஞ்சிச்சா? minus 1 by s square plus u by v ஃபார்முலா சொன்னல, v u dash minus u v dash divided by v square. ஸோ minus 1 by 2 minus 1 by s square. ஸோ வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. as usual 2s ஸ்கொயரில் ஒரு x ஸ்கொயர் போட்டுச்சுன்னா minus x square plus 4 by s square plus 4 the whole square. ஸோ minus 1 by 2 அப்படி இருக்கும். இதை வந்து உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ இங்கே மைனஸில் இருக்குல்ல, ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடுமா? ஸோ அதனால் நம்ம மைனஸ் வந்து எடுத்துட்டோன்னா உங்களுக்கு இங்கே மைனஸில் இங்கே வந்து ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். s square plus 4 by s square plus 4 the whole square. ஸோ திருப்பி இந்த மைனஸ் நீங்கள் உள்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் வந்து t sin h/a/t அப்படின்னு பார்க்கலாம். அதே ப்ராப்பர்ட்டி தான், L of t f of t equal to minus d by ds f of s. ஸோ sin h/a/t மட்டும் எடுத்திங்கன்னா a by s square minus a square. ஹெச்னா நமக்கு ஹெச் மாதிரி தெரியலையோ, வந்து மைனஸில் வரும். ஸோ L of t sin h/a/tனா minus d by ds as usual u by v u dash minus u v dash by v square ஃபார்முலா. ஸோ v வச்சுப்பீங்க. இது எக்ஸ்பெக்ட் இது a வந்து கான்ஸ்டன்ட் 0 minus a s ஸ்கொயர் பண்ணால் 2s by s ஸ்கொயர் மைனஸ் a தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 வந்துடும். minus 2as divided by s ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சம் L of t 1 minus cos t. அதே ப்ராப்பர்ட்டி தான். Consider
L of 1 minus cos t. நம்ம வந்து இது மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஸோ லாப்லாஸ் எடுப்போமா? L of 1 minus L of cos t. L of n 1 by s. L of cos at s by s square plus a square. So 1 by s minus s by s square plus 1 square. L of 1 minus cos t na 1 by s minus s by s square plus 1. So differentiate பண்ணலாமா? T of 1 by L of t 1 by cos t minus d by ds 1 by s minus s by s square plus 1. அதை தான் மைனஸ் வச்சுப்பீங்க. உள்ளே மட்டும் d by ds டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. 1 by s பண்ணிங்கன்னா 1 by s ஸ்கொயர். ப்ரீவியஸ் சம்மில் போட்டேன்ல அதே மாதிரி தான் 1 by s ஸ்கொயர். இது u by v மெத்தட். v வச்சுட்டு u பண்ணுவீங்க, மைனஸ் u வச்சுட்டு v பண்ணுவீங்க பை v ஸ்கொயர். ஸோ 1 by s ஸ்கொயர் மைனஸ் 2s ஸ்கொயர் ஸ்கொயர். சாரி 1 by s square minus the x square plus 1 minus 2s square by s square plus 1. அது உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, மாற்றம் பண்ணல. மைனஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 2s ஸ்கொயரில் நீங்கள் வந்து நீங்கள் அப்படி கூட போடலாம். 2s ஸ்கொயர் போட்டிங்கன்னா மைனஸ் s ஸ்கொயர் ப்ளஸ் 1 by s ஸ்கொயர் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 by s ஸ்கொயர்னு போடலாம். இல்லை இதோடு விட்டாலும் விட்டுடலாம், யார் இஷ்டம். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியோட பேஸ் சம் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்னால் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டுக்கான சம்ஸ் வந்து நான் வந்து வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.